அகில உலக கலை டிவி நேயர்களுக்கு ஸ்ரீமகா சரபேஸ்வரர் பீடத்தின் சார்பில் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த பதிவு சூரசம்ஹார விழா கந்த சஷ்டி விரத பெருவிழாவை பற்றியது. வரும் அக்டோபர் 22ஆம் தேதி கந்த சஷ்டி விழா தொடங்கி அக்டோபர் 27ஆம் தேதி கந்த சஷ்டி பெருவிழா மற்றும் சூரசம்ஹாரம் இனிதே முடிந்து 28ஆம் தேதி வள்ளி தேவியானை சமேத முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது. கந்த சஷ்டி பெருவிழா என்பது மிகவும் உயர்ந்த ஒரு நாட்கள். கந்தனை விரும்பி ஏற்றுக்கொண்ட மக்கள் விரத முறைகளை கடைபிடிக்கும் நாளே இந்த கந்த சஷ்டி பெருவிழா. சுக்குக்கு மீறிய மருந்தில்லை, சுப்பிரமணியத்துக்கு மீறிய தெய்வமில்லை என்று கூறுவார்கள். சஷ்டியில் இருந்தால் அகப்பை நிரம்பும். சஷ்டியில் விரதம் இருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் குழந்தை வரம் வேண்டி இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது அவர்களுக்கு முருகப்பெருமானே குழந்தையாக கருப்பையில் வந்து அவதரிப்பார் என்பது ஓர் புராண வரலாறு. பொதுவாக முருகனை வேண்டி பெற்றவர்கள் பலர். முருகன் தேவர்கள் அசுரர்களிடத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு பல வேதனைகளை அனுபவிக்கும் பொழுது பஞ்சாட்சரமாகிய சிவபெருமான் தன்னுடைய சக்திகளை ஒருங்கிணைத்து மேலும் ஒரு சக்தியை பெற்று சடாட்சரமாகிய முருகப்பெருமானை உருவாக்குகிறார். முருகப்பெருமான் 6 உருவங்களாக சரவண பொய்கையில் பிறக்கிறார். அந்த 6 முகங்களையும் 6 உடல்களையும் பார்வதி தேவி ஒன்றிணைத்து ஓர் உருவமாகவும் 6 முகங்களாகவும் முருகனை தன் சக்தியோடு இணைத்துக் கொள்ளுகிறாள். இப்படிப்பட்ட 6 முகங்களை கொண்ட முருகப்பெருமான் தேவர்கள் படும் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக போரில் ஈடுபடுகிறார். சூரர்களை வதம் செய்வதற்காக 3 இடங்களில் அவர் போர் செய்கிறார். கடலில் செய்தது திருச்செந்தூர், பூமியில் செய்தது திருப்பரங்குன்றம், வானில் செய்தது திருப்போரூர் சமராபுரி என்று கூறுவார்கள். இப்படிப்பட்ட 3 இடங்களில் முருகப்பெருமான் சூரர்களை எதிர்த்து போர் புரிந்து அவர்களை வென்று அந்த தேவர்களை காத்து ரட்சிக்கும் இந்த நாளே கந்த சஷ்டி விழா. இந்த கந்த சஷ்டி விழா என்பது அனைவரும் விரதம் இருக்கக்கூடிய உகந்த நாட்கள். ஒரு வேளை என்று கூறுவார்கள். முடிந்தவர்கள் 3 வேளையுமே விரதம் இருக்கலாம், 6 தினங்களும் விரதம் இருக்கலாம். ஒரு வாழைப்பழம் மற்றும் பால் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். முடியாதவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை, ஒரு பொழுது விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதார வேண்டி 2 வேளைகளும் குளித்து கந்த சஷ்டியை பாராயணம் செய்து 6 தினங்களும் விரதம் இருந்த பிறகு 6வது தினம் இறுதியில் சூரசம்ஹார நிகழ்வு எந்த முருகன் திருக்கோவில்களில் நடக்கிறதோ அங்கு சென்று அந்த சூரசம்ஹார நிகழ்வை பார்த்து தங்கள் விரதத்தை முடிக்க வேண்டும். மறுநாள் திருக்கல்யாண வைபவம். வள்ளி தேவியானை சமேத முருகப்பெருமானுக்கு எந்த திருச்சன்னதிகளில் திருக்கல்யாணம் நடந்தாலும் அதை அனைவரும் சென்று பார்த்து தங்களுடைய பாக்கியங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். பொதுவாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கடினமான கடன்கள், நீதிமன்ற வழக்குகள், குழந்தைகளின் படிப்பு குறைவு, உத்தியோகம் இல்லாத நிலைப்பாடு இவைகள் அனைத்தையும் நீக்கி சிறந்த கல்வி, உயர்ந்த உத்தியோகம், வெளிநாடு வாய்ப்புகள், திருமணம், குழந்தை பேரு, வீடு கட்டும் வாய்ப்புகள். முருகனை போல வீடு பாக்கியத்தை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. அவரை வேண்டினால் சொந்த இல்லத்தை அளிப்பார், நீதிமன்ற வழக்குகளை அறுப்பார், கொடிய வியாதிகளை அறுப்பார், அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் தந்தருளக்கூடியவர் முருகப்பெருமான். இப்படிப்பட்ட முருகப்பெருமானின் கந்த சஷ்டி விழாவில் அனைவரும் ஒரு பொழுதாவது விரதமிருந்து முருகப்பெருமானை மனதார வேண்டி 2 வேளையும் குளித்து கந்த சஷ்டியை பாராயணம் செய்யும் பொழுது இறைவனின் அருள் பெருகும். அனைவரும் முடிந்தவரை தங்கள் இல்லத்திற்கு அருகில் உள்ள முருகன் பெருமானின் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு தினமும் வீட்டிற்கு வந்து விரதத்தை முடியுங்கள். இப்படிப்பட்ட அற்புதமான கந்த சஷ்டி விழாவை 60 வீடுகளிலும் சிறப்பாக செய்கிறார்கள். நெமிலியில் புன்னாகேஸ்வரர் திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா இனிதே நடைபெற உள்ளது. நெமிலியில் ஸ்ரீ ஊஞ்சல் பொன்னியம்மன் திருக்கோவிலிலும் கந்த சஷ்டி விழாவின் மறுநாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. மற்றும் 60 வீடுகள் மட்டுமல்லாமல் முருகன் குடிகொண்டிருக்கும் அனைத்து வீடுகளிலும் சூரசம்ஹார விழா நடைபெறுகிறது. அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்ளுகிறோம். அத்துடன் முருகப்பெருமானை வேண்டி வணங்கும் பொழுது
சத்தியமான தெய்வமாக விளங்கக்கூடிய சுப்பிரமணியர் வேண்டுவோருக்கு வேண்டுவற்றை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் சுபிட்சத்தை உருவாக்குவார் என்பது ஐதீகம். அதுபோல தேவர்களை காத்த முருகப்பெருமான் நம்மையும் காப்பார், நம் அனைவரையும் காத்து ரட்சிப்பார் என்று கூறி அனைவரும் கந்த சஷ்டி பெருவிழாவை சிறப்பாக விரதம் மேற்கொண்டு அவரவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையுமாறு ஸ்ரீ மகா சரபேஸ்வர பீடத்தின் சார்பில் அனைவரையும் வேண்டி பணிந்து கொள்கிறோம்.